ஐயா நீங்க இந்த பேர் வச்சு சொல்லுவீங்கல்ல, பேர் காமெடி. ஆமா, பேர் காமெடி அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுல அவர் பேர் போனவருங்க. ஆமா, பாத்தீங்களா அந்த காமெடி போச்சா? இல்ல இல்ல அது போகாது. ஐயா டல்லா இருப்பேன். சரி, ரொம்ப டல்லா இருப்பேன். பா 100 வாட்ஸ் லைட்டை போட்டு விட்டா கூட லைட் பியூஸ் ஆயிடும். கரெக்ட். நம்ம ரெண்டு ஒரு மாதிரி டல்லா இருப்பேன். அவனுக்கு பேரு பிரகாசம். நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா அங்கேயே இவ்வளவு அளவு பாவம் வந்து இல்லங்க. ஆனா பிரகாசமா இருக்கவனுக்கு டல்லான்னு வைக்க முடியுமா? இல்ல, பேரு காமெடி போனீங்க, என் பேர் போச்சுங்க இதோட. சரி, அது இருக்கட்டும். ஐயா இருக்கட்டுங்க. அந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். நீங்க பேர் காமெடிக்கு கேமரா ஒரு கேடாடா அப்படி ஆடியன்ஸே எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாரு. ஐயா இந்த டாக்டர் காமெடி இருக்கு பாத்தீங்களா? பேர் காமெடியே பேர் போச்சு. ரொம்ப பிடிக்குங்க. ஐயா டாக்டர் உட்கார்ந்தோன்னே அவர் கேட்டிருக்காரு. அவரே கிளம்பிட்டாரு பாருங்க. அர்க்கணிசரை போயிட்டார். பேர நாங்க வாழ வந்தேன், அப்புறம் இங்க வந்தேன். எல்லாம் போய் சாப்பிட்டு வராலும் சாப்பிட்டு வரலாம். ஐயா அது நாங்க பாவம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் கேக்குறேன், அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? அறிவான பொண்டாட்டி கிடைச்சாதான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? அழகான பொண்டாட்டி கிடைச்சாதான் அதிர்ஷ்டசாலி. ஏன்? அறிவு இருந்தா அவேதுக்கு வந்து அழகான பொண்டாட்டி வேணும் போறேன். ஐயா இவருக்கு 350 ரூபா ஜிபே பண்ண. அவர் என்ன சொல்றாரு? கை தட்டிக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி இல்லாதவங்க அதிர்ஷ்டசாலின்றார். ஐயா அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அண்ணே 8ஆம் தேதி தூத்துக்குடியில நிகழ்ச்சி இருக்கு, வந்துருங்க. ஏன்னா ஜிபே பண்ணிடுறேன், நான் பண்றேன் உங்களுக்கு. மணிக்கு 300 ரூபா வாங்கிக்கங்க. நீங்க ஒரு ஆள் தான் கை தட்டுறீங்க, உங்களையும் நாங்க இழந்துட்டு போக முடியாது. நிச்சயமா இந்த மாதிரி ஆள் இருக்கு. 1500 பண்றேன், 10 பேர் கொண்டு வந்து இறக்குனேன் நாளைக்கு. ஐயா மொத்த பேமெண்ட் அங்க கொடுத்துட்டீங்க, அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த குடும்பம் தான் அப்படி 2026ல எந்த நோய் நொடியும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாங்களே கொடுக்கோம். எப்படி பத்திருக்காங்க சார் சிரிச்சுக்கிட்டு? அது வந்து நாங்க ரெடி பண்ணி கூட்டு வந்தது. ஓ அதான் நான் பார்த்தேன். 16 வருட பாரம்பரியம் கொண்ட மனைகளின் மகாராஜா ராஜகிரி ஃபவுண்டேஷன், மகாராஜ நகர். சொந்த நிலத்தில் கால் பதிப்போம்.